ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. பிரிய நண்பர்களே, நாம் அனைவரும் நான் நான் என்று கதைப்பது யாரை? பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, நிலம் ஆகியவற்றால் உருவான இந்த உடலா? இல்லை, கண், காது, மூக்கு, செவி, தோல் என்ற பஞ்சேந்திரங்களாகிய மனத்தையா, புத்தியையா, அல்லது அவற்றையும் விட வேறொன்றையா? அப்படியாயின் அதை நாம் எங்கே, எப்படி உணர்வது மற்றும் கர்மா என்பது என்ன? இக்கேள்விகளுக்கான பதிலை முடிந்தளவு அறிய தர முடியுமா என் இனிய நண்பர்களே? ஹரியோம். எம் அன்புசால் நண்பர்களே, அடியேன் வினவிய வினாக்களுக்கு நண்பி ஒருவரை தவிர ஏனையோர் விடையளிக்காதது ஏன்? நட்பு என்னும் பதத்தில் பேதங்கள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இன, மத, ஜாதி, மொழி, பால் வேறுபாடுகள் இல்லை. அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து கடந்தே வந்திருக்கிறோம். பல பரிமாணங்களையும் நாம் தொடுகின்ற போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. நண்பர்களே, தெரியும் தெரியாது என்ற சங்கோஜங்களை விடுத்து அனைவரும் பேசுவோம். ஒன்றை யாராவது சொன்னால் பிழையாகி விடுமோ, சரியாக இருக்குமோ என்ற இரட்டை மனத்தையும் விடுத்து நாம் என்ன கணித பாட ஆசிரியரும் மாணவர்களுமா தயக்கமடைவதற்கு நல்ல உற்ற நண்பர்கள் தானே. மேலும் நாம் கல்லூரியிலோ அல்லது வளாகங்களிலோ கற்றவை எல்லாம் பொருளாதார தேவைகளை மட்டும் நிவர்த்திக்கின்றனவே தவிர யாருக்காவது திருப்தியையோ அல்லது மன நிம்மதியையோ தருகின்றதா? நாம் எல்லோரும் ஏனடா இந்த பூமியில் பிறந்தோம் என ஒரு தடவையாவது நினைக்காதவர் எத்தனை பேர்? நாம் உண்மையில் எதை தேடுகிறோம்? பணத்தையா, பொருளையா, சந்தோஷத்தையா, மன நிம்மதியையா, ஆனந்தத்தையா, அல்லது வேறு ஏதாவதையா? வெறும் பணத்தை மட்டும் தேடுவதானால் பில் கேட்ஸ் ஏன் இன்னமும் நாடு நாடாக அலைய வேண்டும்? இந்தியா சென்று ரிஷிகளையோ அல்லது தான தர்மங்களையோ தற்போது ஏன் செய்ய முற்பட வேண்டும்? உண்மையில் நாம் எதை தேடுகிறோம் நண்பர்களே? இங்கு எமது நட்புக்கு மத்தியில் நான் படித்தவன், நீ படித்தவன் என்ற ஒன்றை ஒருவர் சொன்னால் மற்றவர் தாழ்ச்சியாக நினைத்து விடுவாரோ என்ற எதுவிதமான பேதங்களையும் யாருமே வைத்திருக்க மாட்டார்கள் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. பிறந்த நாட்களை வாழ்த்தும் அல்லது தூக்கத்தில் அனைவரும் பங்கெடுக்கும் அல்லது துக்கத்தில் அனைவரும் பங்கெடுக்கும் நல்ல உற்ற நண்பர்கள் தானே நாம். அதே போல் நாம் சகல விடயங்களையும் ஒன்றாக பகிர்வோம். தனிப்பட்ட விடயங்களை அல்ல, பொதுவானவற்றை. நல்லது நண்பர்களே, சிரிப்போம், மகிழ்வோம். நண்பர்களே, கவலையே இல்லாத மனிதன் இல்லை என்கின்ற போது கேட்கப்பட்ட அல்லது நாம் கதைக்கின்ற விடயம் துன்பத்தில் இருந்தான வாழ்க்கைக்கு நிச்சயம் வழி உண்டு என்று எமக்கு தோன்றவில்லையா? புரியாத புதிர்களுக்கு நிச்சயமாக எங்கோ ஒரு விடை இருக்கத்தானே வேண்டும். எனவே ஏதாவது ஒரு மொழியாவது எழுதுவோம் நண்பர்களே, எழுதுங்கள். நன்றி, மிக்க நன்றி ஈஸ்வரா. இதுதான் விடயம். அனைவரும் சரியான பாதைக்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஒவ்வொருவரும் தமது கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது நாம் அனைவரும் துக்க நிவர்த்தி என்ற ஒரே கோட்பாட்டுக்கு முன் செல்வோம். இங்கு எதுவுமே பிழையுமில்லை, யாருமே பிழையுமில்லை, தவறுமில்லை. நன்றி ஈஸ்வரா. ஒப்பிடுதல் என்பதை நாம் தவிர்ப்போம். இங்கு எல்லோரும் சரிசமம், எல்லோரும் மன்னர்கள். ஆண், பெண், ஜாதி, குல, இன, மத, பால் வேறுபாடுகள் இல்லை. யாருமே பெரியவர்களும் இல்லை, சிறியவர்களும் இல்லை. நாம் தூங்கிய பிறகு நித்திரையில் எதுவுமே ஏதாவது தெரிகிறதா? எதுவுமே தெரிவதில்லை அல்லவா? அதுவும் ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவுமே தெரிவதில்லை. நன்றாக உறங்கினேன் என்ற உணர்வு மட்டும் அடுத்த நாள் நான் எழுந்ததும் நினைவிருக்கும் இல்லையா? எது அல்லது யார் அந்த உணர்வு? நன்றி. ஹரியோம். நண்பர்களே, அடியேன் எழுதுவதை எல்லோரும் விளங்கிக் கொள்கிறபடி இலகுபடுத்தி எழுத முயல்கிறேன். இந்த உலகிலே இன்பம், துன்பம் என்பவற்றில் இன்பமும் துன்பமும் ஒரு மனிதனுக்கு மாறி மாறி வருகின்றன. ஆனாலும்
இன்பத்தை காட்டிலும் துன்பமே அதிக அளவு ஒரு மனிதனுக்கு வருகிறது. இன்பத்தை சகித்து சந்தோஷப்படும் எம்மால் துன்பத்தை தாங்க முடிவதில்லை. இவை உண்மையில் வெறும் மனோநிலைதான் என்ற உண்மை எம்மில் பலருக்கு ஆரம்பத்தில் விளங்குவது கடினமே. துன்பப்படுகிறவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் என்கிறார் இயேசு. மகாபாரதம் என்ற போர்க்களத்தில் பயத்தினால் மனோதிடம் இழந்து மனநோய்வாய்ப்பட்ட அர்ஜுனனுக்கு பகவத்கீதை என்ற உபனிடத சாரத்தை அளித்து அவனை மீண்டும் பழைய நிலைக்கு மீட்டு தர்மத்தை நிலைநாட்டுகிறார் பகவான் கிருஷ்ணர். ஏன் நமக்கு இன்பத்தை காட்டிலும் துன்பமே தொடர்ந்து வருகிறது? மகாபாரத போரில் போர் முடிந்ததும் ஒவ்வொருவரிடமிருந்தும் கிருஷ்ண பகவான் விடைபெறுகிற போது குந்தியிடம் வந்து, அத்தை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் எல்லாம் அறிந்த பகவான் புன்சிரிப்புடன். எனக்கு மேலும் துன்பத்தை கொடு கிருஷ்ணா என்கிறாள் குந்தி. பகவானோ ஏதும் அறியாதவர் போல், ஏனத்தை எவ்வாறு கேட்கிறீர்கள் என்று வினவுவே, துன்பத்தில் தான் நீ என்னுடன் இருப்பாய் கிருஷ்ணா, உன்னை என்னால் அடிக்கடி நினைக்க முடியும் என்று பதிலளித்தாள் குந்தி. பகவானோ சிரித்தபடியே செல்கிறார். துன்பத்தை கொடுத்தே பிரம்மம், இறைவன், இயேசு, சிவன், அல்லாஹ், விஷ்ணு, அர்ஹாத், இயற்கை என எப்பெயரையும் வெவ்வேறு வடிவங்களில் கொண்ட அந்த உருவமற்ற ஒளிமயமான பரபிரம்மம் தன்னை உணரச் செய்கிறது. நான் இருக்கிறேன், என்னை நினைத்தால் துன்பமில்லை என்கிறது. ஆனால் எமது அன்றாட தேவைகளும் நாம் வளர்க்கப்பட்ட சூழலும் பழக்க வழக்கங்களும் தற்காலிகமான புறத்தே, அதாவது வெளியே துக்கத்தை போக்கலாம் என்ற நம்பிக்கையுடனும் மேலும் மேலும் துக்கத்தை வளர்த்துக் கொள்கிறோம். உண்மையில் வெளியே இருந்து எமக்கு உண்மையான சுகமோ தூக்கமோ கிடைப்பதில்லை. புறப்பொருட்களிலிருந்து கிடைக்கின்ற சுகம் உடனேயே மறைந்தும் போகிறது இல்லையா? பிறந்த குழந்தைக்கு தூக்கம் சுகம், 3 வயதிற்கு பொம்மை சுகம், 18 வயதிற்கு இரட்டை பின்னல் சுகம். ஆனால் இந்த சுகமோ தேவையோ ஒரு காலத்திற்கு பின் அல்லது சற்று நேரத்தில் மாறிவிடுகிறது அல்லவா? இந்த சுகத்தையோ துக்கத்தையோ உண்மையில் எமக்குள் இருந்து அனுபவிப்பவர் யார்? உண்மையில் நாம் நான் நான் என கதைப்பது இந்த உடலா? நிறைய எழுதினால் நிறைய சொன்னால் எம்மால் கிரகிக்க முடியாது. நாம் யாருமே பாவிகள் அல்ல என்ற கூற்றுடன் தொடர்வோம் நண்பர்களே. ஹரியோம். நன்றி ஈஸ்வரா. நல்ல கேள்வியும் பதிலும். நாம் அனைவரும் நிச்சயமாக அந்த இடத்தை வந்தடைவோம். அதற்கு முதலில் விவேகம், வைராக்கியம் என்ற 2 சிறகுகள் வேண்டும். பக்தி வேண்டும். சித்த புருஷர்கள் எம்மிலிருந்து அந்நியமானவர்கள் அல்ல. உண்மையில் அகங்காரம் என்பது மத யானையை போல், அது லேசில் அகலாது. ஆனால் ஒரு சிம்மத்தை கண்டவுடன் அது தானாக அடங்கும். அந்த சிம்மத்தின் கர்ஜனை தத்துவம் அசி என்பதாக இருக்கும். அதாவது நீயே அது என்பதாகும். அதாவது நீதான் அந்த பிரம்மம் என்பதாகும். இவை மெதுவாக சொல்லப்பட வேண்டிய விடயங்களாயினும் நீங்கள் கேட்டதனால் முன்னரே கூற வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. நாம் மெதுவாக விட்ட இடத்திலிருந்து முன்னகர்வோம். எல்லாம் வல்ல வரபிரம்மம் எமக்கு நல்ல குருவை கண்டிப்பாக அனுப்பி வைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்கிறார் இயேசுபிரான். ஹரியோம். எம் பிரிய நண்பர்களே, உண்மையில் நாம் நான் என கதைப்பது உடலையா என்ற கேள்வியுடன் நாம் முடித்திருந்தோம் அல்லவா சென்ற தடவை? மனிதனுக்கு உண்மையில் விழிப்பு, தூக்கம், கனவு என்ற 3 நிலைகள் இருக்கின்றன. நாம் என்பது இதை நாம் அறிந்திருப்போம் அல்லவா? இந்த 3 நிலைகளிலும் எம்மை நாம் விழித்திருக்கிறோம் என்பதையோ அல்லது தூங்கிய பின், தூங்கும் போது உணர்வும் இருக்காது, அடுத்த நாள் அப்பாடா நல்ல தூக்கம் என்பதை அல்லது அந்த உணர்வு இருக்கிறதே அதை அனுபவிப்பது யார்? இன்னும் ஒருபடி மேலே போனால் கனவு நிலையில் ஏதாவது ஒரு கனவு காண்கின்ற போது எல்லாம் நிஜம் போலே இருக்கும் இல்லையா? அந்த கனவில் அந்த வெளிச்சத்தை கொடுப்பது யார்? கனவு முற்றாக நினைவிருக்கிறதோ இல்லையோ, எமது கனவை காண்பது அல்லது உணர்வை அனுபவித்தது யார்? ஏனெனில் நன்றாக தூங்கிய பின் நாம் உடல்தான் எனில் அந்த உணர்வு இருக்க சாத்தியமில்லை அல்லவா? மேலும் பார்ப்போம். உடல்தான் நான் என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில்
ஒருவருக்கு காலோ கையோ அல்லது ஏதாவது உள்ளுறப்போ வெளியுறுப்புகளோ எடுக்கப்பட்ட நிலையிலும் அவர் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார், சாவதில்லையே. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் உடல் உறுப்புகளோ அல்லது உடலோ அல்ல என்பது நிரூபணமாகிறது அல்லவா? அப்படியாயின் எமக்குள் வேறு ஒன்று இருக்கிறது இல்லையா? அது என்ன? மனமா, புத்தியா, அகங்காரமா, சித்தமா, இந்திரியங்களா, பிராணனா, இல்லை அவற்றையும் கடந்த ஒன்றா? விடையளிப்போம் நண்பர்களே. அப்போதுதானே நாம் அனைவரும் ஒன்றை ஆராய முடியும். அன்புசால் நண்பர்களே, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் இன்ப வெள்ளம் என்ற சோக்ரட்டிஸின் வாக்கியங்களுடன் தொடர்வோம் நண்பர்களே. ஹரியோம். நம் பிரிய நண்பர்களே, நாம் உண்மையில் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு, அதாவது நாம் மனமல்ல, சித்தமல்ல, அகங்காரமல்ல, புத்தியல்ல, பிராணனுமல்ல என்ற உண்மையை காண சற்று விளக்கம் நமக்கு தேவை. ஆறுதலாகவும் மெதுவாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் பார்ப்போம். விளங்காவிடில் திரும்ப வாசிப்போம். ஏனெனில் நாம் உண்மையில் கவலையோ துன்பமோ அற்ற அந்த நித்திய வஸ்து என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து புலனறிவாக அறியும் நாம் அதனை சாதனை செய்யும் போது அந்த உண்மையை, பேரொளியை ஒவ்வொருவரும் எமக்குள்ளே தரிசிக்கலாம் என்பது சத்திய வார்த்தைகள். அதற்கு தேடலும் விவேக வைராக்கியமும் தேவை நண்பர்களே. நாம் ஒரு அடி பிரம்மத்தை நோக்கி முன்னேறும் போது அது 10 அடி அல்ல, 100 அடி முன்வந்து எம்மை அணைக்கும். இதை இத்துடன் நிறுத்தி சென்ற உரையாடலின் தொடர்ச்சிக்கு செல்வோம். நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் அந்த சுத்த சைதன்யமாகிய ஆத்மா 3 சரீரங்களை தனது உரைகளாக கொண்டுள்ளது. ஒன்று ஸ்தூல சரீரம், பிசிக்கல் பாடி. வெளியே நமது கண்ணுக்கு தெரியும் இவ்வுடலே அது. தோல், சதை, எலும்பு, எலும்பில் உள்ள மச்சை, ரத்தம், நரம்பு எல்லாம் சேர்ந்ததே ஸ்தூல சரீரம் ஆகும். 2 சூட்சும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி. இந்த எமது ஸ்தூல சரீரத்தின் உள்ளே கண்ணுக்கு புலப்படாமல் அமைந்திருப்பது சூட்சும சரீரம் ஆகும். இது பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் எனப்படும் பஞ்ச வாயுக்களால் அமைந்தது. இதே சூட்சும சரீரத்தில் தான் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கொண்டிருக்கின்ற மனமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்குதான் அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் அறிவு எனப்படும் ஞானமய கோஷமும் உள்ளது. பிராணமய, மனமய, ஞானமய கோஷங்களும் இங்குதான் செயற்படுகின்றன. 3 காரண சரீரம், கேஷுவல் பாடி. இந்த சரீரத்தை உறக்கத்தில் மட்டுமே உணர முடியும். இதனுள் தான் ஒருவனது பிறப்புக்கு காரணமான கர்ம விதைகள் அடங்கியுள்ளன. இதை ஆனந்தமய கோஷம் என்பர். ஆத்மா இவற்றை கடந்து அனைத்தையும் அறிபவனாக, சாட்சியாக இருக்கிறது. எனவே ஆத்மா என அறியப்படும் நான், எனது சரீரம், பிராணன், மனம், புத்தி, அறியாமை ஆகிய எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறோம். எனவே நான் அறியப்படுபவனாக இருக்க முடியாது. ஆத்மாவாகிய நான் இவை அனைத்திலும் இருந்து வேறுபட்டவனாகிறேன். விளங்குகிறதா நண்பர்களே நாம் யாரென? சுத்த சைதன்யமாகிய அந்த ஒப்பீடுகளுக்கு அப்பாற்பட்ட அந்த ஆத்மாவே நாம். அயம் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி. அதாவது ஆத்மா நாமே, நாமே பிரம்மம். நன்று நண்பர்களே, இப்போது நீங்கள், அதாவது நாம் யார் என தெரிந்தாகிவிட்டது. நிச்சயமாக உங்களுக்குள் கேள்விகள் எழும். அடியேன் முடிந்தளவு விளக்கம் இயல்வேன். ஆனால் நீங்களும் தேடலில் இறங்குங்கள் நண்பர்களே. மாயையாலும் கர்மாவினாலும் மறைக்கப்பட்ட உங்களை நிஜத்தில் கண்டுபிடிக்க எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மம் உங்களை அணைக்கட்டும். ஹரியோம். சும்மா இருத்தல், சும்மா இரு சொல்லறவே என்பது நாம் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒன்றல்லவா? ஆம் நண்பர்களே, அது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்த மந்திரம். உண்மையில் யாராவது சும்மா இருக்க முடியுமா என்றால் இல்லை என்பதே சாதாரண பதில். உண்மையில் சும்மா இருத்தல் என்பது எதுவித எண்ணங்களும் எதுவித எண்ண தூசியும் இல்லாத நிலை.
அந்த நிலை சாத்தியமா என்றால் அப்பியாசத்தாலும் பயிற்சியாலும் அந்த நிலையை அடைய முடியும் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார். நாமோ வழக்கில் என்ன செய்கிறாய் என்று யாராவது கேட்டால் சும்மா இருக்கிறேன் என்று உடலால் எதுவும் செய்யாத நிலையை கூறுகிறோம். தவத்திலோ தியானத்திலோ யுகம் யுகமாக ஈடுபட்டிருக்கும் ரிஷிகளே உண்மையில் இப்பிரபஞ்சத்தின் சமநிலையை தாங்கி பிடிக்கிறார்கள். ஒருவர் தியானத்தில் ஈடுபடும் போது அவரிலிருந்து வெளிப்படும் அலைகளினால் அவர் அயல் சுற்று வட்டாரம் என 10,000 பேரின் எதிர்மறை எண்ணங்களை சமநிலை செய்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே அலைகளே, வேவ்ஸ். அதனையே நடராஜர் விக்கிரமத்தில் சிவனின் கரங்களையும் திருவாசியையும் இணைக்கும் இடத்தில் அலைகளாகச் செதுக்கி, அலைகளாகத் தொடங்கி அலைகளாகவே முடியும்படி சித்தர்கள் சிலையை செதுக்கி வைத்தார்கள். எனவே நண்பர்களே, சும்மா இருப்பது என்பது சாதாரண விடயமல்ல, அது முடியாத காரியம். அப்படி இருப்பவர்களை நாம் சாதாரணமானவர்கள் என்று நினைத்தால் ஏமாந்தே போவோம். ஒரு துறவி கூட அவரது அன்றாட தேவைகளுக்காக பல் துலக்குதல், முகம் கழுவுதல், குளித்தல், மலசலம் கழித்தல் போன்ற தேவைகளுக்காக கர்மம் மாற்றியே ஆக வேண்டும். ஆனால் அதனையும் கடந்து மேருமலையில் யுக யுகாந்திரங்களாக தவநிலையில் இருக்கும் இப்பிரபஞ்சத்தின் நன்மைக்காக மட்டுமே சும்மா இருக்கும் அம்மாபெரும் மகான்களின் ரிஷிகளின் நிலையை நாம் தெரியாமல் எவ்வாறு குறைவாக மதிப்பிட்டு கூற முடியும் நண்பர்களே? மேலும் விளக்கிக் கொண்டு போனால் பக்கங்கள் அதிகமாகி எமக்கும் அலுப்பு தட்டும். எனவே நண்பர்களே, ஆன்மீகத்தை தேடுவோம். நன்றி, வணக்கம். ஹரியோம். நாம் எதை தேடுகிறோம்? அவசரமான இந்த உலகில் அறிவு தெரிந்த பருவத்திலிருந்தே நாமாகவோ இல்லை எமது பெற்றோர் கூறியதன் பொருட்டோ இல்லை சமூகம் கூறியதற்காகவோ நாம் தொடர்ந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அது என்ன? கல்வியா, பொருளா, பணமா, இல்லை மன நிம்மதியா, இல்லை திருப்தியா? எம்மால் எமது சமூகத்தில் கற்பிக்கப்படும் கல்வி சமூக அந்தஸ்திற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் மட்டுமே. இது எமக்கு திருப்தியை தருகிறதா? கல்வி முடிந்ததன் பின்னரும் பொருள் ஓரளவு சேர்ந்ததன் பின்னரும் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்கு என மேலும் 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 அவர்களுக்காக எதையோவெல்லாம் தேடிக்கொண்டே இருந்து கால ஓட்டத்தில் எமது வாழ்வும் முடிந்து போய்விடுகிறது. புனரபி ஜனனம், புனரபி மரணம். திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இறந்து போகிறோம். இந்த வாழ்வில் ஏனடா பிறந்தோம் என எத்தனை தடவைகள் அழுத்துக் கொண்டோம்? இவற்றிலிருந்து விடுபட்டு எமக்காக ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ எம்மில் யாருக்காவது எண்ணம் இல்லையா? விடுபட்டு என்றவுடன் குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவியை துறப்பதல்ல, எண்ணங்களிலிருந்தும் புதிய வாழ்வுக்கான எம்மை நாமே தெரிந்து கொள்வதற்கான நிம்மதியை தரும் உண்மையான நிஜ வாழ்வு வாழ எமக்கு விருப்பம் இல்லையா? பணம், பொருள் எல்லாமே கிடைத்ததும் நிம்மதி வந்து விடுபட்டு என்றால் இன்னமும் ஏன் பில்கேட்ஸ் முதலியவர்களோ அல்லது சாம்ராட் அசோகன் போன்றவர்களோ அலைந்து திரிந்தார்கள்? இறுதியில் சாம்ராட் அசோகன் ஏன் துறவியானார்? துறவி என்பதற்கு சரியான விளக்கத்தையும் நாம் காண்போமானால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காவியுடை தரித்து கவ்வீனத்துடனும் தாடியுடனும் காடுகளுக்குள் வதிய வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக பழைய எண்ணங்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் விடுபட்டு எம்மை நாம் கண்டுபிடிப்பதே, அதாவது நாம் யார் என கண்டுபிடித்து வாழ்வதே நிஜமான ஆனந்தமான வாழ்வாகும். நாம் யார் எனும் போது இன்னாரின் மகன் என்பதோ இன்னாரின் தந்தை, மகள் என உறவு முறைகளை கொண்டாடுவதல்ல நிஜ வாழ்க்கை. நாம் உடல் அல்ல, மனமல்ல, புத்தியல்ல, ஐம்புலனுமல்ல, மஜ்ஜை எலும்பு தாது பொருட்களோவல்ல, எல்லாம் கடந்த அந்த நிஜபோதமான நித்திய வஸ்துவாகிய ஆத்மாவே நாம் என அறிந்து கொள்வதே உண்மையான வாழ்வாக அமையும். அதற்குரிய தேடலில் இறங்க வேண்டும். இறைவனிடம் பூரண நம்பிக்கையும் சரணாகதியும் அடைய வேண்டும். விவேகமும் வைராக்கியமும் வேண்டும். மிருத்யு எப்போது வருவார், காலன் எப்போது தோன்றுவார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே நிம்மதியையும் திருப்தியையும் தேடுவோம் நண்பர்களே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்கிறார் இயேசுபிரான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன்
என்கின்றார் பகவான் கிருஷ்ணர். மனமாற மானசீகமாக எம்மை நாம் தயார்படுத்த நிச்சயமாக அந்த இறைவனே குரு வடிவாக முன் வருவார். எனவே நண்பர்களே, இனியும் நாம் வீணே காலத்தை கழிக்காது உரிய முயற்சியில் இறங்குவோமா? எழுதுங்கள், கேளுங்கள், அடியேனும் எம்மால் தர என்றதை இறைவனின் துணையுடன் எழுத முயல்வோம், விடை தர முயல்வோம். எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மம் உம்மை வழிநடாத்தும். நன்றி, வணக்கம். ஹரியோம். கலாச்சாரம், சமூகம் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை, மொழியை, உணவு, உடை, அலங்காரங்களை, நாகரீகங்களை கொண்ட ஒரு இனக்குழுவை அல்லது ஒரு கூட்டத்தினரை நாம் சமூகம் என்கிறோம், இல்லையா நண்பர்களே? இது காலத்துக்கு காலம், நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது, இல்லையா? ஆரம்ப காலத்தில் கற்குகைகளிலும் மலைகளிலும் மரப்பொந்துகளிலும் மனிதன் வசித்த போது ஆடைகள் அவர்களிடம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. பின்னர் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப குளிர், வெக்கை என சீதோஷ்ண நிலை மாறுபடுகின்ற போது இலைகளையும் படிப்படியாக முன்னேறி வேட்டையாடவும் தெரிந்து கொண்ட மனிதன் மிருகங்களின் தோலையும் ஆடையாக அணிந்து கொண்டான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். படிப்படியாக கால சுழற்சியில் நாகரிகம் முன்னேற மனிதன் வளர்ச்சியை கண்டபோது இருக்கின்ற சமூக சூழலை பொறுத்து அவனது பழக்க வழக்கங்களும் உடை நாகரிகமும் மனிதனின் வெப்ப தட்ப நிலைகளுக்கேற்ப மாற்றிக்கொண்டார். குறிக்கப்பட்ட நதிக்கரையோரங்களில் வசித்து வந்தவர்கள் குறிக்கப்பட்ட மொழியை பேசி ஒரே பழக்க வழக்கங்களை கையாண்டார்கள். அவ்வகையில் நாமும் குறிக்கப்பட்ட நாகரிகத்தையும் பழக்க வழக்கங்களையும் மொழியையும் பேசி குறிக்கப்பட்ட சமூகமானோம், இல்லையா நண்பர்களே? ஆனால் அவை காலத்துக்கு காலம் மாறுபடவில்லையா, வேறுபடவில்லையா? வேட்டியையும் சேலையையும் அணிந்த நாம் பின்னாட்களில் சாரம், சட்டை எனவும், மேற்குலவின் ஆக்கிரமிக்கு பின்னர் பேண்ட், ஷர்ட், கவுன், சட்டை எனவும் மாறவில்லையா? பழக்க வழக்கங்கள் மாறவில்லையா? ஆக மொத்தத்தில் சமூகமும் பழக்க வழக்கங்களும் மொழியில் கலப்புமாக நாம் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபட்டே வந்திருக்கிறோம். மேலும் நாம் தற்போது நண்பர் குறிப்பிட்டபடி பல் சமூகத்தின் கிட்டத்தட்ட 135 நாடுகளின் அங்கத்தவர்களாக உள்ளோம் அல்லது பிரதிநிதிகளாக உள்ளோம், இல்லையா நண்பர்களே? ஆனாலும் நாம் ஒரு குழுவை சார்ந்தவராக எம்மை அடையாளப்படுத்துகிறோம். அப்போது மற்ற சமூகத்தினர் எம்மை தள்ளி வைக்கிறார்களா? அல்லவே. அனைத்து கலாச்சாரங்களையும் அரவணைத்துத்தானே செல்கிறோம். ஆக மொத்தத்தில் உணவு, உடை, கலாச்சாரம், சமூகம் எல்லாமே மாறிக்கொண்டு போகின்ற போதும், கால ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத போதும் நாம் அவ்வாறுதான் இருப்போம், இல்லையே எம்மை சமூகம் தள்ளி வைத்து விடும் என்பதும் இல்லை அல்லவா? மேலும் உடை அணிவது என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் என்றாலும் எமது முழுமுதல் கடவுளான சிவபெருமான் அறையில் புலித்தோலும் அணிகளாக பாம்புகளும் அணியவில்லையா? அல்லது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கோவணத்துடன் காட்சி தரவில்லையா? அல்லது அகோரிகள் எனப்படும் சித்தர்கள் அம்மணமாகவும் துணிகள் ஏதுமற்றும் சித்தர்கள் பலர் கௌமீனத்துடனும் காணப்படவில்லையா? மேலும் எல்லோரும் போற்றும் அஹிம்சாமூர்த்தி மகாத்மா காந்தி முழங்கால் அளவு துணியுடனும் கைத்தடியுடனுமே இங்கிலாந்து பாராளுமன்றம் வரை வரவில்லையா? ஆள் பாதி ஆடை பாதி என்பது பழமொழியாக இருந்தாலும் ஒருவரது ஸ்தானத்தை, நிலையை கொண்டே மற்றவரை எடை போடவும் மதிக்கவும் முடியும், இல்லையா? மேலும் மனிதருக்கு 3 குணங்கள் உள்ளன. அவை முறையே தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம். இவற்றின் தன்மை உணவாலும் நீராலுமே தீர்மானிக்கப்படுவதாக கூறுகின்றனர். அமைதியான சாத்வீக குணத்தை மேம்படுத்த சாத்வீக உணவுகளான சைவ உணவுகளையே அனைவரும் பரிந்துரைக்கின்றனர். இது கூட அவரவர் தனிப்பட்ட விருப்பங்களே. நிறைய எழுதினால் செனிப்பு தட்டும். எனவே நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஹரியோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தொலையும் நேரமும் ஒளிரும் இறைவனும். எம் அன்புசால் நண்பர்களே, நாம் கொண்ட இவ்வுடலில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. அதாவது அவை யாவுமே தொலைந்துவிட்ட நேரமும் காலமுமே. அவற்றுடன் கூடவே எமது உடலில் குழந்தை பருவம்,
பால்யம், கௌமாரம், இளமை என ஒவ்வொன்றாக தொலைந்து போய் தற்போது முதுமையில் இருக்கின்றோம் அல்லவா? இவை அத்தனையும் எமது உடலுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது சரியாக சிந்தித்தால் ஒவ்வொரு மாற்றமும் உடலுக்கு ஒரு மரணமே. ஆனால் நண்பர்களே, உற்று நோக்கி பார்ப்போமானால் உடலுக்கு ஏற்பட்ட அத்தனை மாற்றங்களுக்கும் அப்பால், பியாண்ட், எமது உடலுக்குள் மாறாது எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஒன்றை நாம் ஒவ்வொருவரும் நமது அனுபவத்தில் உணர்கிறோம் இல்லையா? ஆம் நண்பர்களே, அதுதான் எப்போதுமே எங்குமே ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த இறைவனாகும். இந்த உடலையே நான் நான் என பிழையாக எண்ணுகிறோம். உண்மையில் அது நானுமல்ல, எம்மால் ஆக்கப்பட்டதுமல்ல. அது நிலம், நீர், ஆகாசம், நெருப்பு, காற்று ஆகிய பஞ்சபூத கலவையே ஆகும். மேலும் அது உணவுடன், மண்ணுடன் கலந்து தாய் தந்தையின் விந்து சுரோநிலத்துடன் கலந்து ஏற்படும் ஒருவித இரசாயன கலவையே. அது உள்ளிருந்து ஜொலிக்கும் அந்த இறைவனாகிய ஆத்மா உள்ள வரையிலேயே தனது வளர்ச்சி தொடக்கம் மாற்றங்கள் என அத்தனையையும் செய்து கொண்டிருக்கிறது. அது வெளியேறிவிட்டால் மனைவியே கணவனை பிணம் என்பாள், தனியே இருப்பதற்கும் கூட அஞ்சுவாள். மேலும் உயிரில்லாவிட்டால் உடல் ஊதி பருத்து நாறும். இறந்த பிறகு இந்த உடலுக்கு வெளியே இல்லை. எனவேதான் எமது ரிஷிகளும் சித்தர்களும் வகுத்த நியதியின்படி அதை எரித்து நெருப்பை நெருப்புடனும், காடாத்தி நீரை நீருடனும், மண்ணுடனும், காற்றுடனும் கலந்துவிட அது வெளியாகிய ஆகாசத்துடன் சேர்க்கிறது. அரிது அரிது மானிடராதல் அரிது என்கிறார் ஔவையார். ஏனெனில் மனித பிறவி 84 லட்சம் யோனிகளுள் உயிரினங்கள் அல்லது ஸ்பைசஸ் உயிரினங்கள் அதுகளில் மேம்பட்ட ஒன்று. இப்பிறவி எம்மை அறிய கிடைக்க பெற்றது. ஆனால் நாமோ எமது பழைய கர்மாவை கழித்து எம்மை மலரச் செய்வதற்கு பதிலாக மேலும் மேலும் கர்மாவை கூட்டி இந்த வாழ்வே மெய் என நம்பி வாழ்கிறோம். அடுத்தவருக்கு மரணம் ஏற்படுகிற போது கூட, எமக்கு படிப்பினையை ஏற்படுத்துகிற போது கூட நாம் எம்மை சூழ்ந்திருக்கும் மாயையினால் எமக்கு மரணம் வரும் என்பதை மறந்து போகிறோம். மாயையை வெல்வது மிகவும் கடினம். ஆனால் முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. முயற்சி திருவினையாக்கும் என்கிறார் வள்ளுவர். நிதம் நிதம் எமது உடலுக்கு ஏற்படும் மாற்றங்களை கண்டேனும் எமது உடலுக்குள் உள்ள மாறாத வஸ்துவை காண முயல்வோமா நண்பர்களே? நன்றி. ஹரியோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மரணத்தை வெல்வோம். இனிமை இனிமை, ஏகாந்தம் இனிமை என்ற ஔவையாரின் வரிகள் நினைவிருக்கிறதா நண்பர்களே? சாதாரணமாக நோக்கினால் தனிமை மிக கொடூரமான வியாதியாகவே தோன்றும். அவ்வாறானால் ரிஷிகளும் முனிவர்களும் ஏன் தனிமையினை நாடி காடுகளுக்குள்ளும் மலை குகைகளுக்குள்ளும் செல்கிறார்கள்? தனிமையில்தான் எண்ணங்களோ சந்தடிகளோ குழப்பங்களோ அற்று, குறிப்பாக எண்ணங்கள் எதுவுமற்று ஆனந்தமாக இறைவனுடன் இருக்கலாம் என்பதற்காகவே. எண்ணமற்ற நிலையே இறைநிலை. அதுவே முக்தி, மோட்சம் எல்லாம். உண்மையில் ஒருவர் இறந்த பின்னர் தான் முக்தியடைய வேண்டும் என்ற கட்டாயமில்லை. அவர் உயிருடன் இருக்கின்ற போதே எண்ணமில்லாத நிலையில் இருந்தால் அதுவே முக்தி எனப்படுகிறது. ஆனால் இந்நிலையை அடைவது சாதாரணமான நிலையும் அல்ல, முயன்றால் முடியாததுமல்ல. எமக்கு முன்னர் எத்தனையோ ரிஷிகளும் முனிவர்களும் நடந்து சென்ற பாதையே இது என ரமண மகரிஷிகள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு குருவின் துணையுடன் கர்ம பதிவுகளை நீக்கி உபநிடதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் ஆகிய பிரஸ்தான திரயத்தை கற்பதன் மூலமும் தொடர் தியானத்தினால் கர்ம பதிவுகளை அகற்றுவதன் மூலமும்
குருவின் பார்வையில் எவ்வாறு சூரிய கதிர்கள் பட எண்ணற்ற நச்சுக்களும் பாக்டீரியாக்களும் இல்லாது போகின்றனவோ அவ்வாறே கர்ம பதிவுகளும் இல்லாது போகின்றன. குரு என்பதன் அர்த்தம் இருளை அகற்றுபவர் என்பதாகும். பாரதி கூறுகின்றான், விசைறு பந்தினை போல் உடல் வேண்டுமென. உண்மை. தேகம் இல்லாமல் அடுத்த நிகழ்வு இல்லைத்தான். ஆனால் தேகம் எதற்காகவெனில் அதை கொண்டுதான் எம்மால் இந்த இறைநிலையை, மலர்ச்சியை, முகுழ்தலை எட்ட முடியும். தேகத்தை இயன்றளவு பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்காக தேகமே எல்லாம் என இருந்துவிடக்கூடாது. அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அஷ்டவக்ர கீதை நூலை, அதை கூறிய ரிஷி அஷ்டவக்ரர் அவர்களின் தேகம் 8 வளைவுகளை கொண்டது. கூனல் தேகத்தை கொண்டதால் அவருக்கு காரண பெயர் அஷ்டவக்ரர். அவரே ஜனக மகாராஜாவின் குருவுமாவார். அவர் கொண்ட பேரறிவை யாருமே கொண்டதில்லை. உடல் கோணலாக உள்ளது என்று கவலை கொள்ளாது ஒரே முனைப்புடன் அவர் தனது முயற்சியை கைவிடாது உச்ச நிலையை அடையவில்லையா? நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவராலும் உங்கள் கர்ம பதிவுகளை அழித்து மேலும் பரவாத முக்தி நிலையை அடைய முடியும். அதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நண்பர் பகிர்ந்த அந்த பதிவில் காட்டப்பட்டது போல் யாருமே கவலை கொள்ளக்கூடாது. அதில் வரும் சிரித்த முதியவரின் நிலையிலாவது நாம் இருக்க வேண்டும். ஆனால் நண்பர்களே, உங்களால் அதைவிடவும் சிறந்த நிலையை அடைய முடியும். கவியரசர் கண்ணதாசன் எப்போதோ வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என எழுதிவிட்டார். கடைசி வரை வருவது இறை அருளே அன்றி வேறல்ல. அதற்கு நாம் எம்மை தயார் செய்ய வேண்டாமா? பல இடங்களில் பதிவில் எத்தனையோ நல்ல விடயங்கள் காணப்படுகின்றன. பழைய சிந்தனைகளையோ எதிர்கால சிந்தனைகளையோ அறவே தவிர்த்து நிகழ்காலத்தில் இருக்க பழகுவோம். நாம் மனோநாசம் என்ற நிலைக்கு வர வேண்டும். அந்த நிலை வந்தால் எப்படி வாழ்வது என யாரும் நினைக்க வேண்டாம். அந்நிலையில் இறைவனிடமிருந்து சகல காரியங்களும் நடைபெறும். எண்ணமில்லாத சிந்தனையில் எண்ணமில்லாமல் சிந்தனை இல்லாமல் எம்மால் காரியமாற்ற இயலும். ஒரே காரியத்தை நாம் ஆற்றும் போது அது பழக்கப்பட்டு ஓட்டோவில் பதிந்து செயற்படுகிறோம் அல்லவா? அவ்வாறே எண்ணமற்ற நிலையில் நாம் இருக்க பழகினால் நமக்குள் இருந்து இறைவன் சொல்வார். இவை சத்திய வார்த்தைகள். எனவே நண்பர்களே, பதிவில் கூறப்பட்டதைப் போல் இன்றைய தேடலில் செயற்பாட்டில் இறங்குவோம். காலத்தை கைப்பற்றி காலனை தவிர்ப்போம். இங்கு எதுவுமே கற்பனை இல்லை. சொன்னதை சொல்கிறோமே தவிர அடியேனாக நினைத்தோ அல்லது சிந்தித்தோ எழுதவில்லை. யாம் தியானத்தில் இருக்க வயது, உடல், தகுதி முக்கியமில்லை. மனம் மட்டுமே. அதை எமது கட்டுக்குள் கொணர்தலே சாதனை. மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம். மனதிலிருந்து அனைத்து சிந்தனைகளையும் அகற்றுவோம். மரணத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.